தமிழ்நாட்டிலே ஆங்கில படிப்பு படித்தவர்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய டாலர் சம்பாதித்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிறார்கள். ஆங்கிலம் படித்தவர்கள், இருமொழி கொள்கை உள்ளவர்கள். நீங்க சொல்ற ஹிந்தி படித்தவர்கள், பீகார்ல படித்தவர்கள், பீகார்ல உத்தரப்பிரதேச படித்தவர்கள், மத்திய பிரதேசம் படித்தவர்கள், இந்திதான் நான் படிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள, அந்த ஹிந்தி படித்தவர்கள் எங்கே வருகிறார் என்று சொன்னால், இங்க கொளுத்து வேலைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கொளுத்து வேலை பார்ப்பதற்கும் தச்சு வேலை பார்க்கறதுக்கும் ஹோட்டல்கள் சப்ளையர் வேலை பார்க்கறதுக்கும் ஹிந்தி படித்தவர்கள் இங்கே வருகிறார்கள் ஒழிய இவர்கள் எந்த நாட்டுக்கு போனார்கள்? ஹிந்தி படித்தவர்கள் போய் ஜெர்மனில போய் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற பென்ஸ் வண்டியில் ஒரு வண்டி இருக்கிறது, அது சிறப்பான வண்டி, பென்ஸ் வண்டி. எனக்கு கிடைத்த தகவலே சொல்லுகிறேன். எங்களுடைய கல்லூரியை படித்த பல மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்த மாணவர்கள் ஆங்கிலத்தில் படித்த காரணத்தினால் ஜெர்மனியிலே இன்றைக்கு பென்ஸ் தொழிற்சாலை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஹிந்தி படிச்ச எங்க போவோம்? யோசிக்க வேணாமா? ஹிந்தி படிங்கள், ஹிந்தி படியுங்கள், மூன்றாவது பாடமாக ஹிந்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறீர்களே, என்ன நியாயம்? ஆக நோக்கம் என்று சொன்னால், தமிழ்நாடு ஆங்கிலம் படித்து அறிவாளியாக இருக்கிறார்கள், தாய்மொழியை தமிழை படித்து உணர்வோடு இருக்கிறார்கள். எனவே இந்தியை கொண்டாந்து இங்கு திணிச்சு நம் வீட்டினுடைய பிள்ளைகளுடைய அறிவையெல்லாம் மக்க வைப்பதற்காகவும் மயக்க வைப்பதற்காகவும் ஒரு முயற்சி நடைபெறுகிறத ஒழிய நாம் உருப்படியாவதற்காக இந்தியை படிக்க சொல்லவில்லை.